ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அட்ஜெக்டிவ் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அந்த ரிலேட்டிவ் ப்ரோன் கூவை வச்சு ஒரு 5 மாடல் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான மாடல் 5 டைப்பில் ரிலேட்டிவ் ப்ரோனை யூஸ் பண்ணுறது எப்படி, ஹூ அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரோனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு இப்போது நம்ம என்னென்ன தமிழ் சென்டென்ஸ் எடுத்துருக்குறோன்னா பாருங்கள், எழுதியிருக்கிறோம் பாருங்கள். வெளியில் விளையாடி கொண்டிருக்கிற ஒரு பையனை நான் பார்த்தேன், ஒரு சென்டென்ஸு. வெளியில் விளையாடி கொண்டிருக்கிற ஒரு பையனை நான் பார்த்தேன், இது ஒரு சென்டென்ஸு. ரெண்டாவது சென்டென்ஸு, அந்த தவறை செஞ்சவன் அவன்தான், அந்த தவறை செய்தவன் அவன்தான், இது ரெண்டாவது தமிழ் சென்டென்ஸு. மூணாவது தமிழ் சென்டென்ஸு, இந்த பள்ளியில் கற்பிக்கிற சீதாவுக்கு ரவி ஒரு பரிசு கொடுத்தார், இது மூணாவது சென்டென்ஸு. இந்த பள்ளியில் கற்பிக்கிற சீதாவுக்கு ரவி ஒரு பரிசு கொடுத்தார், மூணாவது சென்டென்ஸு. இப்போ நாலாவது சென்டென்ஸ் என்னென்னா, என் சகோதரி ஆகிய சீதா கல்லூரியில் படிக்கிறாள். நாலாவது சென்டென்ஸு, என் சகோதரி ஆகிய சீதா கல்லூரியில் படிக்கிறாள். அஞ்சாவது சென்டென்ஸு, கல்லூரியில் படிக்கும் என் சகோதரி சீதா. அஞ்சாவது சென்டென்ஸு, கல்லூரியில் படிக்கும் என் சகோதரி சீதா. இப்போ இது ஒரு 5 சென்டென்ஸை நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனோனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதுறதுன்னு தமிழில் தமிழில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை இங்கிலீஷில் எப்படி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறது அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுக்கு மிக முக்கியமான ஒரு ஃபார்முலா என்னென்னா, நவுன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ரிலேட்டிவ் ப்ரோனோன் கூ போடுவோம், அப்புறம் வெர்ப் வரும். இது ஒரு ஜென்ரலான ஒரு ஃபார்முலா, அதை வச்சுக்கங்க. சரி, போகலாங்களா? அதில் ரெண்டாவது சென்டென்ஸை என்னது, அந்த மூணாவது பாருங்கள். இந்த பள்ளியில் கற்பிக்கிற சீதாவுக்கு ரவி ஒரு பரிசு கொடுத்தார். இதை இதுதான் ஃபஸ்ட்டு நான் மாற்றி எழுதியிருக்க மாட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் இப்போ அப்படி பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இந்த பள்ளியில் கற்பிக்கிற சீதாவுக்கு ரவி ஒரு பரிசு கொடுத்தார் இப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க. சரி, இதை நீங்கள் ரிலேட்டிவ் ப்ரோனோன் யூஸ் பண்ணி நீங்கள் இங்கிலீஷில் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி எழுதுவீங்க, இதை எப்படி எழுதுறதுன்னு நான் உங்களுக்கு விளக்கமாக புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த பள்ளியில் கற்பிக்கிற சீதாவுக்கு ரவி ஒரு பரிசு கொடுத்தார், இதுதான் ஒரு தமிழ் சென்டென்ஸு. இதை நீங்கள் இப்படி ரெண்டாக உடச்சி எழுதிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸு. ரவி கேவ் ஏ கிஃப்ட் டு சீதா. ரவி சீதாவுக்கு ஒரு பரிசு கொடுத்தார், அது ஒரு சென்டென்ஸுங்களா. சீதா டீச்சர்ஸ் இன் தி ஸ்கூல். சீதா இந்த பள்ளியில் கற்பிக்கிறாள் அப்படின்னு 2 சென்டென்ஸாக தமிழில் பிரித்து எழுதிக்கிங்க, இங்கிலீஷ்லேயும் அதை எழுதிக்கிறீங்களா. ரவி கேவ் ஏ கிஃப்ட் டு சீதா இப்படின்னு ஒரு சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ் எழுதிக்கிறீங்க. சீதா டீச்சர்ஸ் இன் தி ஸ்கூல், இந்த பள்ளியில் சீதா கற்பிக்கிறாள் இப்படின்னு 2 சிம்பிள் சென்டென்ஸாக ஃபஸ்ட்டு உடச்சி எழுதிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸு. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எழுதிக்கிங்க. எழுதிட்டு பாருங்கள், அது கொஞ்சம் விளக்கமாக ஒன்று கொடுக்குறேன். ஸ்டெப்பு 1 ரவி கேவ் ஏ கிஃப்ட் டு சீதா. ரவின்றது சப்ஜெக்ட்டுங்க, கேவ் கொடுத்தார், என்ன கொடுத்தாருங்க, ஏ கிஃப்ட்டு. வெப்பை பார்த்து எதை அல்லது என்ன அப்படின்னு கேட்டால் வருது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. எதை கொடுத்தார், ஏ கிஃப்ட்டு அப்படின்னு டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்களா. யாருக்கு கொடுத்தார், யாருக்கு, யாரிடம், எதற்கு, எதனிடம். வெர்பை பார்த்து இந்த 4 கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. எந்த வெர்பை பார்த்து, கேவ்ன்ற வெர்பை பார்த்து யாருக்கு, யாரிடம், எதற்கு, எதனிடம், இந்த 4 கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் வந்தால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. இங்கே கேள்வி கேளுங்க, கேவ்ன்ற வெர்பை பார்த்து யாருக்கு கொடுத்தார், டு சீதாக்குன்னு வருதுங்களா. அப்போ டு சீதான்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. அப்போ எப்படி வருதுங்க, இந்த சென்டென்ஸ் பார்த்து எப்படி வருதுங்க, சி கேவ் ஏ கிஃப்ட் டு சீதா வந்துருச்சிங்களா. இந்த சென்டென்ஸ் இந்த பேட்டர்னில் இருக்குதுங்க. சீதா டீச்சர்ஸ் இன் தி ஸ்கூல். சீதான்றது சப்ஜெக்ட்டுங்க, டீச்சர்ஸ் V1 வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸுங்க, இன் தி ஸ்கூல் அர்ஜென்ட்டுங்க. சீதா இப்பள்ளியில் கற்பிக்கிறாள். புரிஞ்சுங்களா. இது நீங்கள் சப்ஜெக்ட் சீதா, டீச்சர்ஸ் வெர்பு, இன் தி ஸ்கூல் ஆப்ஜெக்ட்னு கூட வச்சுங்க, SV1 கூட மனசில் வச்சுங்க. 2 SVO, ஒரு SVIODO, ஒரு SVO கொடுத்துருக்குறாங்கன்ற மாதிரி மனசில் வச்சுங்க. சரி, போகலாங்களா. இப்போது என்னென்னா, இப்போ பாருங்கள், இதில் இந்த 2 சென்டென்ஸ்லேயும் பொதுவாக வந்துனுக்கிற நபர் எதனா கண்டுபிடிக்க முடியுதுங்களா உங்களால்?
சீதா ரவி கேவ் ஏ கிஃப்ட் டு சீதா. சீதா டீச்சர்ஸ் இன் தி ஸ்கூல். இந்த 2 சென்டென்ஸ்லேயும் வந்திருக்கிற பொதுவான நவுனு பெயர்ச்சொல் எது கண்டுபிடிங்க பார்க்கலாம். பாருங்கள், ரவி கேவ் ஏ கிஃப்ட் டு சீதா. சீதா இருக்குதுங்களா? இந்த சென்டென்ஸ் 2வது சென்டென்ஸ் பாருங்கள், சீதா டீச்சர்ஸ் இன் தி ஸ்கூல். இந்த 2வது சென்டென்ஸ்லேயும் சீதா வருது, முதல் சென்டென்ஸ்லேயும் சீதா வருது. அப்போ அதுதான் பொது நபர். பொது நபர் எப்படி கண்டுபிடிங்கன்னா 2 சென்டென்ஸ்லேயும் அதே நவுன் திரும்ப வந்துச்சுன்னா அதுதான் பொது நபர். சரி, சீதான்றத பொது நபர்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? முதல் சென்டென்ஸில் பொது நபர் என்னவாக இருக்காருங்க? இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரவி கேவ் ஏ கிஃப்ட் டு சீதா, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக பொது நபர் இருக்காங்க. 2வது சென்டென்ஸில் பொது நபர் என்னவாக இருக்காங்க? சீதா சப்ஜெக்ட். சீதா டீச்சர்ஸ் இன் தி ஸ்கூல் 2வது சென்டென்ஸு, அதில் சீதான்றது சப்ஜெக்டாக இருக்கிறாங்க. மொதல் சென்டென்ஸில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது பொது நபர். 2வது சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இருக்கிறாங்க இந்த மாடலில். சரி, இப்போ போகலாங்களா? இப்போது என்ன பண்ணுங்கன்னா, ரவி கேவ் ஏ கிஃப்ட் டு ஹிம் அப்படின்ற ஒரு சென்டென்ஸையும், சீதா டீச்சர்ஸ் இன் தி ஸ்கூல் அப்படின்ற சென்டென்ஸையும் இப்படி ஒன்று பக்கமாக ஒன்று எழுதிங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ முதல் சென்டென்ஸில் இருக்கிற பொது நபர் சீதா, அதே 2வது சென்டென்ஸில் திரும்பி வந்திருக்குது பொது நபர் சீதா. இந்த முதல் ரெண்டு சென்டென்ஸும் பொதுவானதுங்கிறது சீதா தானே. அதனால் இந்த 2வதாக வந்திருக்குது பார்த்திங்களா, அந்த சீதா டீச்சர்ஸ்ன்ற வெர்புக்கு முன்னாடி வந்திருக்குது பார்த்திங்களா சீதான்ற நவுனு, அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் சீதான்றது வந்து ஒரு மனிதர் தானே. அதனால் மனிதரை குறிக்கிற ரிலேட்டிவ் ப்ரோன் ஹூன்னு அந்த சீதாவுக்கு 2வது சென்டென்ஸ் ஆரம்பத்தில் டீச்சர்ஸ்ன்ற வெர்பருக்கு முன்னாடி சீதா வந்திருக்குது பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடி ஹூன்னு போட்டுறோம். அப்போ எப்படி வந்துருக்கு பாருங்கள், ரவி கேவ் ஏ கிஃப்ட் டு சீதா ஹூ டீச்சர்ஸ் இன் தி ஸ்கூல். அப்போ இப்படின்னு வந்துருக்கு. புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? இந்த ரவி கேவ் ஏ கிஃப்ட் டு சீதா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் சீதா டீச்சர்ஸ் இன் தி ஸ்கூல் அப்படின்னு 2 சென்டென்ஸ் இப்படி ஒன்று பக்கமாக எழுதிங்க. எழுதிட்டு இதில் பாருங்கள், இந்த சென்டென்ஸில் பொது நபர் சீதா, இந்த 2வது சென்டென்ஸையும் பொது நபர் சீதான்னு கண்டுபிடிச்சி ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டு காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா. இது 2 ஒரே ஆள் தான். அப்போது இந்த ஏரோ மார்க்கில் 2வதாக இருக்குது பாருங்கள் சீதா. அது அந்த நவுனு இது 2 பேரும் ஒரே ஆளுன்றதுனால அந்த 2வதாக வந்து இருக்கிற சீதான்ற நவுனை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் சீதான்றது மனுஷரை குறிக்கிறதுனால அந்த மனுஷரை குறிக்கிற ரிலேட்டிவ் ப்ரோன் ஹூன்னு போட்டு 2வது சென்டென்ஸோட சேர்த்து எழுதுகிறோம். இது முதல் சென்டென்ஸோட எப்படி, ரவி கேவ் ஏ கிஃப்ட் டு சீதா ஹூ டீச்சர்ஸ் இன் தி ஸ்கூல் அப்படின்னு வந்துடுதுங்களா. இப்போ இதுக்கு என்ன தமிழ் மீனிங்க? இந்த பள்ளியில் கற்பிக்கிற சீதாவுக்கு ரவி ஒரு பரிசு கொடுத்தார். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கேவ்ன்றது வெர்புங்க. ரவி கொடுத்தார். என்ன கொடுத்தார்? ஏ கிஃப்ட்டு. யாருக்கு? டு சீதாவுக்கு. என்னன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, ஏ கிஃப்ட்டு. டு சீதான்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்திருக்கிற ஒரு நவுனோட தான் ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ் ஒட்டி வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. சீதான்றது நவுனு, ரிலேட்டிவ் ப்ரோனன் ஹூ, டீச்சர்ஸ்ன்றது வெர்பு. நான் முன்ன ஒரு ஃபார்முலா எழுதி போட்டு பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலா படி வந்துருக்குதுங்களா. சீதான்றது நவுனு, கூன்றது ரிலேட்டிவ் ப்ரோனனு, டீச்சர்ஸ்னு வெர்பு. அந்த பேட்டர்னில் வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்து இந்த சென்டென்ஸில் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு என்ன மீனிங்கு? இந்த பள்ளியில் கற்பிக்கிற சீதாவுக்கு ரவி ஒரு பரிசு கொடுத்தார். இப்போ எப்படி எழுதுறதுன்னு புரிஞ்சிங்களா? அடுத்தது சென்டென்ஸுக்கு போகலாங்களா? போகலாம் வாங்க, அடுத்த பக்கம் போகலாம். அடுத்த சென்டென்ஸு வெளியில் விளையாடி கொண்டிருக்கும் ஒரு பையனை நான் பார்த்தேன். வெளியில் விளையாடி கொண்டிருக்கும் ஒரு பையனை நான் பார்த்தேன் இப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதை இங்கிலீஷில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் எழுதி காட்டுங்க. எப்படி எழுதுவீங்க? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி எழுதுவீங்க. எப்படி எழுதணும் எழுதி காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி எழுதுவீங்க, அது எப்படி எழுதுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. வெளியில் விளையாடி கொண்டிருக்கும் ஒரு பையனை நான் பார்த்தேன். இதில் 2 சென்டென்ஸ் இருக்குதுங்க. நான் ஒரு பையனை பார்த்தேன், ஐ சா எ பாய், இப்படி ஒரு சென்டென்ஸு. அவன் வெளியில் விளையாடி கொண்டிருந்தான், ஹீ இஸ் பிளேயிங் அவுட் சைட், இப்படி 2 சென்டென்ஸாக உடச்சி எழுதிங்க ஃப்ரெண்ட்ஸு. நான் ஒரு பையனை பார்த்தேன், அவன் வெளியில் விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு 2 தமிழ் சென்டென்ஸாக இங்கிலீஷ் சென்டென்ஸாக எழுதிக்கிங்க. ஐ சா எ பாய், ஹீ இஸ் பிளேயிங் அவுட் சைடு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஐ சா எ பிளேயிங்னு சொன்ன மாதிரியே தான் ஐ சா எ பாய் அப்படின்னு ஒரு சென்டென்ஸையும் ஹீ இஸ் பிளேயிங் அவுட் சைடு அப்படின்ற சென்டென்ஸ் இப்படி ஒன்று பக்கமாக எழுதிக்கிங்க. பொது நபர் பாருங்கள். இந்த முதல் சென்டென்ஸ் என்னது? ஐ சா எ பாய்.
இதில் வந்துருக்கிற நவுனி 2வது சென்டென்ஸில் வந்திருக்கணும். இப்போ 2வது சென்டென்ஸ் என்னதுங்க, இந்த ஐ 2வது சென்டென்ஸில் வந்துருக்குதுங்களா, வரல. ஹீ இஸ் பிளேயிங் அவுட் சைடு, இதில் ஐ, இதில் ஹீ வரல, வேற ஆள். ஏ பாய், இதில் இந்த பாயின்றது தான் வந்து பாருங்கள், இங்கே பாயின்றது தான் ஹீ இஸ் பிளேயிங் அவுட் சைடுன்னு வந்துருக்குது. இந்த பாய் தான் ஹீ அங்கே வந்துருக்குது 2வது சென்டென்ஸில். அப்போ பொதுவான நவுன் எதுங்க, ஏ பாய். அப்போது முதல் சென்டென்ஸில் இருக்கிற பாய் தான் அந்த ஹீ. அப்போ அந்த ஹீன்ற புரோனோனை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோன்னா ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரோனோன்னா அந்த ஹீ எடுத்துகிட்டு ஹூன்னு போடுறோம். இதில் அப்புறம் ஒன்று நோட்டுச்சுங்க, பொது நபர் வந்து முதல் சென்டென்ஸில் வந்து ஆப்ஜெக்டாக இருக்கிறாரு. எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஐ சா எ பாய் முதல்ல சென்டென்ஸுங்களா, நான் ஒரு பையனை பார்த்தேன். பார்த்தேன்ற வெர்புங்களா, அதை பார்த்து யாரை பார்த்தேன், நான் ஒரு பையனை பார்த்தேன். அப்போ வந்து யாரை வெர்பு பார்த்து எதை யாரைன்னு கேட்டால் அதுக்கு வர பதில் ஆப்ஜெக்ட்டு. இப்போ யாரை பார்த்தீங்கன்னா ஏ பாயின்னு வருதுங்களா, அப்போ இது வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்குது. ஏ பாய் முதல் சென்டென்ஸில் ஏ பாயின்றது ஆப்ஜெக்டாக வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. சரி, 2வது சென்டென்ஸில் புதுநபர் 2வது சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இருக்கிறார். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பாருங்கள், ஹீ இஸ் பிளேயிங் அவுட் சைடு. ஹீன்றது சப்ஜெக்ட், இஸ் பிளேயின்றது கண்டினியூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அவுட் சைடுன்றது அட்வர்ப். புரிஞ்சுக்கலாம். அப்போ இப்படி பக்கமாக நான் எழுதிக்கின்னு பொதுநபர் முதல் சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாக இருக்கிறாரு, 2வது சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இருக்கிறாரு. அப்போது அது மாதிரி ஒரு குறியீடு போட்டு காட்டியிருக்கிறேன்னா, குறியீடு போட்டு காட்டியிருக்கிறது 2வது சென்டென்ஸில் இருக்கிற அந்த ஹீ இதான் ஏ பாயை குறிக்கிறதுனால அந்த ஹீ என்ற புரோனோனை அடிச்சுட்டு அந்த இடத்துல ஹூ போட்டுக்கிறீங்க. போட்டிங்கன்னா எப்படி வருங்க, புரோனோன் பாருங்கள் எழுதியிருக்கிறீங்க, புரோனோன் ஹீயை நீக்கிவிட்டு அதே இடத்தில் ஹூ போட வேண்டும். போட்டால் அப்புறம் ரிலேட்டிவ் ப்ரோனோனை போட்டு விட்றோம் அந்த இடத்துல. அஸ் ஐ எ பாய் ஹூ இஸ் பிளேயிங் அவுட் சைடுன்னு வந்துருதுங்களா. எப்படி போடு, இப்போது அதுக்கு என்ன மீனிங், தமிழ் மீனிங்க, வெளியில் விளையாடி கொண்டிருக்கும் ஒரு பையனை நான் பார்த்தேன். அதுக்கு என்ன ஆகுதுங்க, ஐ சா எ பாய் ஹூ இஸ் பிளேயிங் அவுட் சைடு. இன்னும் வந்துருச்சிங்களா. சரி, அடுத்தது இப்போ புரிஞ்சுங்களா 2வது சென்டென்ஸு எப்படி தமிழ்லேருந்து கொடுத்தா ஒரு இங்கிலீஷில் சென்டென்ஸாக எழுதலான்ட்டு. சரி, அடுத்தது 3வது போகலாம் வாங்க. 3வது ஒரு சென்டென்ஸு கடைசியில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெசன் ரொம்ப அட்வான்ஸ்டு 5 மாடல் இதிலே சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை. அந்த தவறை செஞ்சவன் அவன் தான். இப்போ 3வதாக ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம், அந்த தவறை செஞ்சவன் அவன் தான். இதை வந்து இங்கிலீஷில் எழுதுங்க அப்படின்னு உங்களை சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி எழுதுவீங்க, அந்த தவறை செய்தவன் அவன்தான். இந்த தமிழ் சென்டென்ஸை 2ஆக பிரித்து எழுதிங்க. அவன்தான் அந்த நபர், இது ஒரு சென்டென்ஸு. இதை எப்படி இங்கிலீஷில் எழுதிங்க, ஹீ வாஸ் த பர்சன். ஹீ வாஸ் த பர்சன், அவன்தான் அந்த நபர். எப்படி எழுதிங்க, ஹீ வாஸ் த பர்சன் அல்லது ஹீ வாஸ் த ஒன். இப்படி 2ல் எப்படினாலும் நீங்கள் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் அந்த தவறை செஞ்சான் அப்படின்னு இன்னொரு சென்டென்ஸ். அவன் அந்த தவறை செஞ்சவன் அவன்தான்றத 2 விதமாக எழுதிக்கிறோம். 2 தமிழாக எழுதிக்கிறோம், 2 இங்கிலீஷில் எழுதிக்கிறோம். அவன்தான் அந்த நபர் அப்படின்னு ஒன்று, அவன் அந்த தவறை செஞ்சான் இது தமிழில். இங்கிலீஷில் ஹீ வாஸ் த பர்சன், ஹீ மேட் த மிஸ்டேக். அவன் அந்த தவறை செய்தான் எப்படி எழுதிங்க, ஹீ மேட் த மிஸ்டேக். இப்படின்னு 2 சென்டென்ஸாக உடச்சி எழுதிங்க ஃப்ரெண்ட்ஸு. தமிழில் எழுதிக்கிங்க, இங்கிலீஷில் எழுதிக்கிங்க. சரி, தமிழில் புரியறதுக்காக எழுதிக்கிறீங்க, இங்கிலீஷில் இருக்கிற எழுதிங்கிற சென்டென்ஸை தான் நம்ம வந்து அடுத்தது இந்த ரிலேட்டிவ் ப்ரோனோனை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ எடுத்துக்கும் போது ஹீ வாஸ் த பர்சன் முதல் சென்டென்ஸு, ஹீ வாஸ் த பர்சன் போட்டுக்கலாம் சரி, இல்லை ஹீ வாஸ் த ஒன்னு நான் எழுதியிருக்கிறேன். முதல் சென்டென்ஸ் எழுதிக்கிங்களா. 2வது சென்டென்ஸு ஹீ மேட் த மிஸ்டேக். இதில் 2லையும் இப்போ பொதுவாக வந்துருக்கிறது எதுங்க ஃப்ரெண்ட்ஸு, இந்த ஒன்றுன்றது தான் அந்த ஹீனா வந்துருக்குது. அப்போ இது 2யும் இந்த ஹீ வாஸ் த ஒன் அதுதான் ஹீயாக வந்திருக்குது. அப்போ அந்த ஹீயை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரோன் போடுங்க. இப்போ மனுஷரை கொடுக்குற ரிலேட்டிவ் ப்ரோன் ஹூ போடுங்க. அப்போ எப்படி வருதுங்க, ஹீ வாஸ் த ஒன் ஹூ மேட் த மிஸ்டேக். இதுக்கு என்ன தமிழ் அர்த்தங்க, அந்த தவறை செஞ்சவன் அவன்தான். இப்போ வந்துருச்சிங்களா. அடுத்தது இன்னொரு இதுக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 4வதாக ஒரு சென்டென்ஸு, என் சகோதரியாகிய சீதா கல்லூரியில் படிக்கிறாள் அப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்றாங்க. இதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சென்டென்ஸுங்க, இப்போ பார்க்குறது 4வது சென்டென்ஸை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். என் சகோதரியாகிய சீதா கல்லூரியில் படிக்கிறாள் அப்படின்னு தமிழில் கொடுத்துட்டாங்க. அதை இங்கிலீஷில் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி எழுதிங்க, அதை 2ஆக பிரித்து எழுதிங்க. நம்ம சொன்ன மாதிரி தான், சீதா இஸ் மை சிஸ்டர்,
சீதா ஸ்டடீஸ் இன் காலேஜ். சீதா இஸ் மை சிஸ்டர்னு என்னதுங்க, சீதா என்னுடைய சகோதரி. சீதா ஸ்டடீஸ் இன் காலேஜ்னால் சீதா கல்லூரியில் படிக்கிறாள். இப்படின்னு 2 சிம்பிள் சென்டென்ஸாக தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் எழுதிக்கிறீங்க. இதில் 2லேயும் வந்திருக்கிறது பாருங்கள். சி இஸ் மை சிஸ்டர், சப்ஜெக்ட் சிங்களா, சப்ஜெக்ட் சீதாங்களா. சி ஸ்டடீஸ் இன் காலேஜ், அந்த சீதா தான் இந்த சிஏக்கு 2வது சென்டென்ஸ் வந்துருக்குது. 2 சென்டென்ஸ்லேயும் வந்துருக்கிறது ஒரே சப்ஜெக்டாக இருந்தால் தான் இந்த மாடலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 சென்டென்ஸில் வந்துருக்கிறதும் ஒரே ஆளாக இருக்கும், ஒரே நவுனாக இருக்கணும், ஒரே சப்ஜெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சொல்கிற மாடலை நீங்கள் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் எழுத கற்றுக்கணும். சரி, இதில் சீதான்றது 2 சென்டென்ஸில் ஒரே வந்துருக்கிற சப்ஜெக்ட் நவுன் ஒன்றுன்றதுனால சீதான்றதை எழுதிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸு. சீதான்னு எழுதிட்டு பொதுவாக இருக்கிற நவுனை முதலே எழுதிக்கிறீங்களா? பொதுவாக இருக்கிற நவுன் சீதான்னு எழுதிக்கணுமா? ஸ்டெப் 2, சீதா நவுனுக்கு மேலே முதல் சென்டென்ஸை ஆங்கிலத்தில் எழுத வேண்டும். சீதான்னு எழுதிக்கணும், அதுக்கு மேலே சீதாவுக்கு மேலே போய் முதல் சென்டென்ஸை ஆங்கிலத்தில் எழுதணும். முதல் சென்டென்ஸ் என்னதுங்க, ஈஸ் மை சிஸ்டர் அப்படின்னு மேலே எழுதிக்கிங்க. சீதாவுக்கு மேலே போய் ஈஸ் மை சிஸ்டர்னு எழுதிக்கிங்க. சரி, அடுத்தது சீதா நவுனுக்கு கீழே 2வது சென்டென்ஸை ஆங்கிலத்தில் எழுதிவிட வேண்டும். சீதா நவுனுக்கு அடியில் கீழே போய் 2வது சென்டென்ஸை ஆங்கிலத்தில் எழுதுங்க. ஏற்கனவே சீதான்ற சப்ஜெக்டாக இருக்கிறதுனால 2வது சென்டென்ஸுக்கு மறுபடியும் சீதான்னு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் போட தேவையில்லை. ஸ்டடீஸ் இன் காலேஜின்னு அப்படின்னு 2வது சென்டென்ஸை மட்டும் எழுதினா போதும். அப்போ 2வது சென்டென்ஸு கீழே நான் சீதான்ற நவுனுக்கு கீழே எழுதிட்டிங்களா? இப்போ மேலே உள்ள நவுனில் ஆரம்பத்தில் ஹூ எழுதுக. மேலே சீதாவுக்கு மேலே முதல் சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டென்ஸ் ஆரம்பத்தில் ஹூ போடுறீங்க. அப்போ எப்படி வரும்? ஹூ இஸ் மை சிஸ்டர். சீதாவுக்கு மேலே ஹூ போடுறீங்க, ஹூ இஸ் மை சிஸ்டர் அப்படின்னு வருதுங்களா? இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுன்னா, முதல்ல சீதான்றதை எழுதிக்கிங்க. சீதான்னு எழுதிட்டு ஹூ இருக்கிற மேலே இருக்கிற சென்டென்ஸை சீதா பக்கத்தில் எழுதுங்க. எப்படி எழுதிங்க? சீதா ஹூ லீவ்ஸ் மை சிஸ்டர்னு வருதுங்களா? அப்புறம் கீழே 2வதாக இருக்கிற ஸ்டடீஸ் இன் காலேஜை கடைசியில் எழுதிடுறீங்க. எப்படி எழுதுறீங்க? கடைசியில் ஸ்டடீஸ் இன் காலேஜ் சேர்த்துடுறீங்க. சீதா ஹூ இஸ் மை சிஸ்டர், ஸ்டடீஸ் இன் காலேஜ் வந்துருச்சிங்களா? இப்போ திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரியுற மாதிரி. ஃபஸ்ட்டு சீதான்ற நவுனை எழுதிக்கிறோம். ஹூ இருக்கிற சென்டென்ஸை சீதாவுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து எழுதுகிறோம். சீதா ஹூ இஸ் மை சிஸ்டர். கடைசியில் கீழே இருக்கிற 2வதாக இருக்கிற சென்டென்ஸை கடைசியில் எழுதிடுறோம். ஸ்டடீஸ் இன் காலேஜ்னு வந்துருச்சிங்களா? அப்போ எப்படி வருது? சீதா ஹூ இஸ் மை சிஸ்டர், ஸ்டடீஸ் இன் காலேஜ் வருதுங்களா? இப்போ இதுக்கு என்ன தமிழ் அர்த்தங்க? என் சகோதரியாகிய சீதா கல்லூரியில் படிக்கிறாள். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு எப்படி எழுதுறதுன்னு? அடுத்து கிடைச்சா ஒரு சென்டென்ஸை போகலாம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போது இதுக்கு முன்ன வந்து சீதான்ற நவனை எழுதிக்கினா அதுக்கு மேலே இருக்கிற சென்டென்ஸ் எழுதணும் இல்லையா, அதெல்லாம் கூ போட்டோம். இப்போ இந்த மாடலில் 2வது கீழே இருக்கிற சென்டென்ஸுக்கெல்லாம் ஹூ போடுறோம். எப்படி போடுவீங்க? சீதா மேலே இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம், அதனால் அது மேலே போடாதீங்க. 2வது கீழே இருக்கிற சென்டென்ஸில் ஹூ போடுங்க. ஹூ ஸ்டடீஸ் இன் காலேஜ்னு வருதுங்களா? முதல்ல சீதா எழுதுங்க. சீதா எழுதிட்டீங்க. சீதா எழுதிட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஸ் மை சிஸ்டர். கொஞ்சம் தப்பாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் சொல்கிறேன். இப்போ வந்து சீதான்ற நவுனை போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த ஹூ இருக்கிற சென்டென்ஸை வந்து சீதாவுக்கு நவுனு பக்கத்தில் எழுதிக்கிறோம். ஹூ ஸ்டடீஸ் இன் காலேஜ் அப்படின்னு எழுதிட்டு கடைசியாக வந்து ஈஸ் மை சிஸ்டர் மேலே இருக்கிறத வந்து கடைசியாக எழுதிக்கிறோம். இப்போ எப்படி எழுதிக்கிறோம் புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு? முதல்ல சீதான்ற நவுனை போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸு. போட்டுட்டு சீதாவுக்கு மேலே முதல் சென்டென்ஸு ஈஸ் மை சிஸ்டர்னு எழுதிக்கிறோம். அடியில் டீச்சர்ஸ் இன் இங்கிலீஷ்னு ஸ்டடீஸ் இன் காலேஜ்னு 2வது சென்டென்ஸ் எழுதிக்கிறோம். இப்போ இந்த மாடலில் 2வது சென்டென்ஸ் ஆரம்பத்தில் ஹூ போடுறோம். போட்டுட்டு முதல்ல நவுனை எழுதி அதுக்கு மேலே ஹூ இருக்கிற சென்டென்ஸை 2வதாக எழுதிக்கிறோம். சீதா ஹூ ஸ்டடீஸ் இன் காலேஜ்னு வருது. அடுத்தது மேலே இருக்கிற முதல் சென்டென்ஸை கடைசியில் எழுதிடுறோம். ஈஸ் மை சிஸ்டர். அப்போ எப்படி வருதுங்க? சீதா ஹூ ஸ்டடீஸ் இன் காலேஜ் ஈஸ் மை சிஸ்டர் அப்படின்னு வருது. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தங்க? கல்லூரியில் படிக்கும் என் சகோதரி சீதா. இப்போ இது கல்லூரியில் படிக்கிற என் சகோதரி சீதா இப்படின்னு இதுக்கு தமிழ் மீனிங் ஃப்ரெண்ட்ஸு. புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு?
கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2, 3 டைம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும்.